welcome back to Kichu's Kitchen. Please like, share and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. இன்றைக்கி எம்மியான கோவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாம் வாங்க. அதுக்கு நமக்கு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி, எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த பருப்பு, மசாலா அரைக்கிறதுக்கான தேங்காய், தனியா, மிளகு, ஜீரகம், மிளகாய். இப்போது ஒரு பேன் எடுத்து நம்ம ஒரு மசாலா பொடி அரைக்கிறதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது மிளகா போட்டுட்டு தனியா போட்டுக்கோங்க. தனியா, ஜீரகம் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் அதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இந்த மசாலா பொடி தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறணும் தேங்காய், அது வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரப்பாக இருக்கணும். இப்போது கோவக்காவை கட் பண்ணிட்டு முனையை கட் பண்ணிவிட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் அப்போ நமக்கு ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் சேர்த்துடலாம். கோவக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் பொடி, உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கோவக்காய் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு குக் ஆகட்டும். பாருங்கள், மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கோவக்காய் சீக்கிரமாக வேகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட சால்ட்டையும் சேர்த்துருங்க. சால்ட் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு மூடியை போட்டு கவர் பண்ணிவிட்டு அது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு கோவக்காய். நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த மூடி வச்சு அந்த மாய்ஸ்சர்லேயே அது காயில் இருக்க தண்ணியிலே இதெல்லாம் குக் ஆகிருக்கு. நமக்கு நல்லா ட்ரை ஆகணும், தண்ணி ஈரப்பதமே இருக்கக்கூடாது காயில். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை இதில் சேர்க்கணும். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த மசாலாலாம் அப்படியே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காயில் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், ஒரு 2 minutes வதக்கின பிறகு நம்ம யம்மியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை. அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. டேஸ்டியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹெல்தி ஸ்டே ஹெல்தி.